எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3 தடவையா சீஃப் மினிஸ்டரா தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டரா இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இப்போது டிஎம்கேல ஜாயின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அது ஃப்ரைடே அன்னைக்கு சேர போகிறாரு அப்படின்னு நியூஸ் வந்திருந்தது. இவர் வந்து முதல்ல ஏஐஏடிஎம்கே லீடராக வந்து அங்கே வந்து இருந்தார். அந்த கட்சியை சேர்ந்தவராக இவருக்கு வந்து டிஎம்கே இவங்க வந்து இதில் சீட்டு வந்து அந்த போடி நாயக்கன்னு ஒரு தேனி அந்த இதுக்கு வந்து சீட்டு கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து அவர் 2021 கான்டெஸ்ட்டில் வந்து அவர் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் வந்து அதில் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பிஎஸ் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அவருடைய கட்சியிலேயே வந்து சேர்றதுக்கு கோர்ட்டு மூலியமாகவும் இசிஐ மூலியமாகவும் அப்ரோச் பண்ணியிருக்காரு. பட் சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரீகெயின் பண்ண முடியல அப்படின்னு அவர் எக்ஸ்பெல் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து இந்த டிஎம்கே கட்சியில் ஜாயின் பண்ணுறது வந்து நம்ம சிஎம்மோட தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸில் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓபிஎஸ் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா டிஎம்கே அவங்கக்கிட்ட வந்து நான் வருவேன், உங்கள் கட்சிக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து இந்த ஜென்ரல் செக்ரட்டரி ஏஐஏடிஎம்கே ஜென்ரல் செக்ரட்டரி திரு பழனிசாமி அவர்கள் வந்து இவரை வெல்கம் பண்ணியிருக்காரு. ஏஎம்எம்கே சீஃப் டிடிவி தினகரனை வெல்கம் பண்ணியிருக்காரு. இவரை எக்ஸ்பெல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இபிஎஸ் வந்து ரொம்ப ஃபேமாக தான் இருக்கார். அந்த ஓபிஎஸ் அவர்களை வந்து திரும்பி எடுத்துக்கிறத வந்து கூடாது அப்படிங்கிற அந்த இதில் தான் இருக்கார் அவரோட டிசிஷனில் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. டிஎம்கே லீடர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது அவங்க வந்து ஓபிஎஸ் அவர்களோட வந்து மெசேஜஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கோன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மார்னிங் ஃப்ரைடே அன்னைக்கு பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ ஆனால் வந்து அவருடைய அந்த சிக்னல் அந்த அவருடைய ரீச்சபிளாக இல்லை ஃபோனு அப்படிங்கிற மாதிரியும் வந்து நியூஸ் வந்திருந்தது. ஓபிஎஸ் அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வைத்தியலிங்கம் அப்புறம் மனோஜ் பாண்டியன் அப்படிங்கிறவங்களுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்காங்க. எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் டிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆகஸ்ட்டில் வந்து ஓபிஎஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா விட்ரூ பண்ணியிருக்காரு என்டிஏலேருந்து அப்படின்னு. ஏன்னா அங்கே நிறைய வந்து அங்கே சென்டர்லேருந்து நிறைய இன்சல்ட்ஸ் எல்லாம் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 months லேட்டராக என்ன பண்ணியிருக்காருன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டருக்கு வந்து ஃபோன் பண்ணி கன்வே பண்ணியிருக்காரு. அதாவது வந்து என்டிஏ அவர் வந்து ஜாயின் பண்ண மாட்டார். என்டிஏவும் ஏடிஎம்கேவும் வந்து ஃபேக்ஷனாக இருந்தால் அப்படி யூனிஃபைடாக இருந்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அமித்ஷா வந்து ஓபிஎஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காருங்கிறத சொல்லியிருக்காரு. டிஎம்கே அலியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது போதுமான அளவு, அதாவது ஏஐஏடிஎம்கேக்காக அகைன்ஸ்டாக வந்து வின் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து சிஎம் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா ஓபிஎஸ் வந்து திராவிடியன் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு அந்த இதை, அப்புறம் ஐடியாலஜி அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அப்போசிஷன் பார்ட்டிக்கு வந்து ஃப்யூச்சர் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அதில் ஜாயின் பண்ணி பொறுப்பும் ஏற்றுக்கிட்டாரு டிஎம்கேல. வேறு எதுவும் ஹோட்டலில் இருந்தார், நாட் ரீச்சபிளாக இருந்தது அப்படின்னாங்கல்ல. அப்புறம் போய் அவரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அறிவாலயத்தை கூட்டிகிட்டு வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் டிஎம்கேல ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு இம்மென்ஸ் ஜாயாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ரியலைஸ் பண்ணுறேன் தளபதி அதாவது ஸ்டாலின் அவர்களை சொல்லியிருக்காரு. இந்த பார்ட்டியை லீட் பண்ணுறவர் கவர்மெண்ட் வந்து பீப்புளை சரியான பாதையில் கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. அண்ணான் கலைஞருடைய பாதையில் கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காரு. திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இதையும் சொல்லியிருக்காரு. கரண்ட் பொலிட்டிக்கல் சினாரியோவில் யாருமே இல்லை, டிஎம்கே அதை வந்து பவர் இல்லை அப்போஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஓபிஎஸோடைய சன்னு 2 பேருமே வந்து இப்போது டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தேனி எம்பி ரவீந்திரநாத் அப்புறம் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் அப்படிங்கிறவங்க 2 பேருமே வந்து இப்போது ரீசிக்னேஷன் கொடுத்துட்டு டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது.
அறிவாலயத்தில் வந்து இவருக்கு ஒரு ஷால் வந்து போர்த்தப்பட்டு டிஎம்கே அவங்களுடைய கட்சி கலரில் வந்து ஷால் போர்த்தப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. அவர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்ரட்டரியேட் போய் அந்த ரெசிக்னேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க பையனும் வந்து அதை பண்ணியிருக்காரு, ரெசிக்னேஷனை கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் 2, 3 ஏஐஏடிஎம்கே உறுப்பினர்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து இப்போ வந்து இனி போக எப்படி போகும் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான், வெயிட் பண்ணுவோம். எல்லோரும் ஆனால் ஓட்டு இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.